ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சர் வால்டர் ஸ்காட் எழுதின லாக் இன் வார் அப்படிங்கிற போயமோட சம்மரியை பார்க்க போகிறோம். லாக் இன் வார் அப்படிங்கிற ஒரு போர் வீரனும் எலன் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. இது எலனோட அப்பாவுக்கு தெரிஞ்சு எலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த கல்யாணத்துக்கு லாக் இன் வார் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான். அதை தான் இந்த போயமில் போயிட்டு எழுதியிருக்காரு. இப்போ இந்த போயமை டீட்டெயிலாக பார்ப்போம். O young Lochinvar is come out of the west. Through all the white border, his steed was the best. வெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்தை குறிக்குது. லாக்கின்வார் அப்படின்னு ஒரு இளமையான வீரன் ஸ்காட்லாண்ட்ல இருந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு இருக்கான். ஸ்டீட் அப்படின்னா வேகமா போகக்கூடிய குதிரை. அவன் அந்த குதிரையில ரொம்ப வேகமா பெரிய எல்லைகளை எல்லாம் தாண்டி போய்கிட்டு இருக்கான். அண்டு சேவ் ஹிஸ் குட் broadsword he weapons had none. He rode all unarmed and he rode all alone. அவனோட பெரிய வாளை தவிர அவன்கிட்ட வேற எந்த ஆயுதமும் இல்லை. வேற ஆயுதம் எதுவும் இல்லாம தனியா அந்த குதிரையில லாக்கின்வார் போய்கிட்டு இருக்கான். So faithful in love and so dauntless in war. லாக்கின்வார் காதல்ல ரொம்ப உண்மையா இருக்கக்கூடியவன், போர்க்களத்துல பயமே இல்லாம இருக்கிறவன். There never was knight like the young Lochinvar. இந்த இளமையான லாக்கின்வார் மாதிரி வேற எந்த வீரனும் கிடையாது அப்படின்னு போயிட் சொல்றாரு. He stayed not for break and he stopped not for stone. குதிரையில அவன் போய்கிட்டு இருக்கிறப்ப எந்த காரணத்துக்காகவும் எந்த தடை வந்தாலும் அந்த குதிரைய இடையில நிறுத்தவே இல்லை. He swam the Eske river where ford there was none. ஒரு ஆத்துல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு நடந்து போறதுக்கு ஆழம் கம்மியான பகுதி இருக்கும். அதை ஃபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கே அப்படிங்கிற ரிவர்ல அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை. அதனால லாக்கின்வார் அந்த ரிவரை நீந்தி கடந்து போறாரு. பட் எர் ஹி அலைட்டட் அட் எ நெதர்பை கேட். த பிரைட் ஹேட் கன்சென்டட் த கேலண்ட் கேம் லேட். லாக்கின்வார் நெதர்பைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இங்கே தான் அந்த மேரேஜ் நடக்க போகுது. பட் லாக்கின்வார் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாரு. அவர் வரதுக்குள்ள எலன் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சுக்கிட்டாங்க. ஃபார் எ லாகட் இன் லவ் and a dastard in war was to wed the fair Ellen of brave Lochinvar. இப்போ எலனை கல்யாணம் பண்ணிக்க போறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, காதல்ல சோம்பேறித்தனமா இருக்கிறவர், போர்ல பயந்தாங்குழியா இருக்கிறவர். அப்படிப்பட்டவருக்கு தான் எலனை கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க. So boldly he entered the Netherby hall among bridesmen and kinsmen and brothers and all. லாக்கின்வார் ரொம்பவே தைரியமா எலனோட சொந்தக்காரங்க எல்லாரும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நெதர்பை ஹாலுக்குள்ள நுழையிறாரு. Then spoke the bride's father, his hand on his sword. For the poor craven bridegroom said never a word. எலனோட அப்பா லாக்கின்வாரை பார்த்த உடனே அவரோட வால்ல ரெடியா கையை வச்சுக்கிட்டு லாக்கின்வார் கிட்ட பேசுறாரு. எலனை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மணமகன் எதுவும் பேசாம அமைதியா பாக்குறாரு. Oh, come ye in peace here, or come ye in war, or to dance at our bridal, young Lord Lochinvar. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? சண்டை போகிறதுக்காக வந்திருக்கியா, இல்லை இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு சும்மா டான்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு எலனோட அப்பா லாக்கின்வார் கிட்ட கேட்குறாரு. I long wooed your daughter, my suit you denied. Love swells like the Solway, but ebbs like its tide. And now I am come with this lost love of mine. To lead but one measure, drink one cup of wine. நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணேன், பட் நீங்கள் அதுக்கு சம்மதிக்கலை. என்னோட காதல் சால்வே ரிவர் மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அது குறைஞ்சிருச்சு. இப்போ எலன் மேலே எனக்கு எந்த லவ்வும் இல்லை. சும்மா டான்ஸ் பண்ணிட்டு ஒரு கப்பு ஒயின் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு லாக்கின்வார் சொல்கிறாரு. There are maidens in Scotland more lovely by fair, that would gladly be bride to the young Lochinvar. ஸ்காட்லாண்டில் நிறைய அழகான பெண்கள் இருக்காங்க, அதில் யாரையாவது நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு லாக்கின்வார் எலனோட அப்பா கிட்ட சொல்கிறாரு. The bride kissed the goblet, the knight took it up. காப்லெட் அப்படின்னா ஒயின் குடிக்கிற கப்பு. அந்த காப்லெட்டில் மணப்பெண் கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை மணமகன் வாங்கி குடிப்பார். எலன் அந்த காப்லெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை எடுக்கிறதுக்கு முன்னாடி லாக்கின்வார் அதை எடுத்துக்கிறாரு. He quaffed off the wine and he threw down the cup. லாக்கின்வார் அந்த ஒயினை ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த கப்பை தூக்கி போடுறாரு. She looked down to blush and she looked up to sigh, with a smile on her lips and a tear in her eye.
எலன் முகத்துல சிரிப்போட கண்ணுல கண்ணீரோட கீழே குனிஞ்சு வெக்கப்படுறாங்க. லாக்கின்வாரை பார்த்து பெருமூச்சு விடுறாங்க. He took her soft hand. Ere her mother could bear. Now tread we a measure, said young லாக்கின்வார். லாக்கின்வார் எலன் கையை பிடிச்சி வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. எலனோட அம்மா இதை தடுக்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. So stately his form, and so lovely her face, that never a hall such a galliard did grace. ரொம்ப தைரியமான லாக்கின்வாரும் ரொம்ப அழகான எலனும் சேர்ந்து கேலியட் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரி வேற யாரும் இவ்வளோ அழகா இந்த டான்ஸை ஆடினதே இல்லை. அந்த அளவுக்கு அழகா இவங்க 2 பேரும் ஆடுறாங்க. While her mother did fret and her father did fume. எலனோட அம்மா வருத்தப்படுறாங்க. எலனோட அப்பா கோவப்படுறாரு. ஆனா அவங்களால எதுவுமே பண்ண முடியல. And the bridegroom stood dangling his bonnet and plume. அந்த மணமகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரில. அவரோட தலையில இருந்த தொப்பிய கையில தொங்க போட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. And the bride maidens whispered, "Fare better by far to have matched our fair cousin with young லாக்கின்வார்." எலனும் லாக்கின்வாரும் டான்ஸ் பண்ணுறதை பார்க்குற எலனோட ஃப்ரெண்ட்ஸும் கசின்ஸும் இவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. One touch to her hand and one word in her ear. When they reached the hall door and the charger stood near. லாக்கின்வார் எலனோட கையை தொட்டு அவங்க காதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உடனே 2 பேரும் ஹால் டோர் கிட்ட வந்துடுறாங்க. வெளியே லாக்கின்வாரோட குதிரை நின்றுட்டு இருக்கு. So light to the croup the fair lady he swung, so light to the saddle before her he sprung. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல எலனை தூக்கி குதிரை மேல உட்கார வச்சுட்டு அவரும் வேகமா குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிறாரு. She is won, we are gone, over bank, bush and scar. They will have fleet steeds that follow, quoth young லாக்கின்வார். நான் மறுபடியும் எலனை வின் பண்ணிட்டேன். நாங்க ஆற்றங்கரை, புதர்கள், மலைகள் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போக போகிறோம். எலன் வீட்டில் இருந்து நிறைய குதிரைங்களை எடுத்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு லாக்கின்வார் சொல்கிறாரு. There was mounting among Graemes of the Netherby clan, Forsters, Fenwicks and Musgraves. They rode and they ran. இங்கே கிரேம்ஸ், ஃபாஸ்டர், ஃபென்விக்ஸ், முஸ்கிரேவ்ஸ் எல்லாம் அந்த ஊரை சேர்ந்த நோபல்ஸ், நில பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்கின்வார் குதிரையில் போன உடனே இவங்கெல்லாம் குதிரையில ஏறி லாக்கின்வாரை பிடிக்கிறதுக்கு வேகமா பின்னாடி போறாங்க. There was racing and chasing on Canobie Lee, but the lost bride of Netherby never did they see. அவங்க எல்லாம் ரொம்ப வேகமா குதிரையில சேஸ் பண்ணிட்டு போயும் அவங்களால எலனையும் லாக்கின்வாரையும் கண்டுபிடிக்க முடியல. So daring in love and so dauntless in war. Have you ever heard of gallant like young லாக்கின்வார்? காதல்ல ரொம்ப துணிச்சலான, போர்ல எந்த பயமும் இல்லாத இந்த லாக்கின்வார் மாதிரி வேற யாரையாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு போயட் கேட்குறாரு. இதோட இந்த போயம் முடியுது. இதே மாதிரி வேற ஏதாவது போயம் இல்லை ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.